இருக்குமா? வாலிபர் பின்னாடி இருக்கிறவங்க வாலிபர்கள் பின்னாடி தான் வந்துட்டாங்க. நிறைய பேர் கவலைவாதி நம்ம வயசுக்கும் வாங்கிட்டேன் இன்னும் வர முடியாதுன்னு கவலைப்படுறாங்க. வாலிபர்கள் 40 வயசுக்கு குறைஞ்சி எல்லாமே வாலிபர்கள். இடையில அவங்கள முன்னுக்கு கூப்பிடுவேன், சபைக்கு கூப்பிடுவேன். அதனால தான் கேட்குறேன், பின்னாடி கடத்தோட சிரமம் வைக்க, அதனால முன்னுக்கே வந்து பாருங்க. அப்படி முன்ன வாங்க வாங்க முன்னாடி பின்னாடி அவ்வளோ பெரியவங்க சின்னவங்க கொஞ்சம் இடத்த விட்டு கொடுங்க. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. நிறைய பயான்கள் நிகழ்ச்சிகள் அல்ஹம்துலில்லாஹ். இப்பொழுது நாங்கள் செய்ய போவது பயானம். தொழுகை எப்படி தொழப்பட வேண்டும் என்ற ஒரு பயிற்சி. தொழுகை நாளாந்தம் ஒவ்வொரு நாளும் 5 நேரம் குறைந்தபட்சம் நாங்கள் தொழக்கூடிய தொழுகை எப்படி நாங்கள் அதை தொழ வேண்டும் என்பது சம்பந்தமாக ஒரு பயிற்சி மொழி தான் இப்பொழுது செய்ய போகிறோம். அன்புக்குரிய சகோதரர்களை, வெளியே ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் பள்ளியில எப்படியாவது தொழுது விட்டு போனாலே அது பெரிய செய்திதான் என்பது ஒரு வகையில உண்மைதான். பல மக்கள் வெளியே கடையில, வீடுகள்ல, இதர இடங்கள்ல டிவிக்கு முன்னாடி நேரத்தை வீணடிச்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நேரத்துல பள்ளிவாசலுக்கு வந்து எப்படியாவது பொழுது விட்டு போகிறார்களே, பரவாயில்லை தானே என்று கேட்டால் அது பரவாயில்லை தான். ஆனால் பள்ளிவாசலுக்கு வந்து நேரம் செலவழித்து உணவு செய்து அப்படி தொழுகிறோம். இந்த தொழுகை எப்படியாவது தொழுது விட்டு போனால், எப்படி போனாலும் பரவாயில்லை என்று நினைப்பது சரியா? இல்லாட்டி நான் தொடரக்கூடிய தொழுகைக்கு 100 மார்க்ஸ் எக்ஸாமுக்கு போய் நானும் ஒரு பரீட்சை எழுதினேன், எக்ஸாம் எழுதுகிறேன் என்ற பேர்ல அப்படி எழுதி எத்தனை மார்க்ஸ் வந்தாலும் பரவாயில்லை அப்படி நினைப்பீங்களா? 100 மார்க்ஸ் கிடைக்கணும்னு நினைப்பீங்களா? எப்படி நினைப்பீங்க? 100 மார்க்ஸா? 100 மார்க்ஸ் கிடைக்கும். பரீட்சையில 100 மார்க்ஸ், 100க்கு மேல இருந்தா எடுத்துக்கலாமான்னு மனிதன் ஒவ்வொருவரும் சிந்திக்கிறான். ஆனா தொழுகை விஷயத்துல எப்படியாச்சும் தொழுவிட்டால் விஷயம் முடிச்சு அப்படித்தான் நினைக்கிறோமா இல்லையா? எப்படியாவது தொழுவு முடிச்சு. ஒரு எக்ஸாம்பிள், ஒரு உதாரணத்தை பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இதா குத்திமல் ஆஷா ஃபலா துஸல்லி. நான் விஷயத்துக்கு நுழையிறதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள், உதாரணம் பாருங்க. இரவு உணவு உங்களுக்கு வைக்கப்பட்டு விட்டால், பசியோடு இருக்கிறீங்க, சாப்பிடணும்னு நினைச்சீங்க, சாப்பாடு வைக்கப்பட்டுருச்சு. இப்ப தொடர்ப சாப்பிட்டு தொடரணும். தொழுதுக்கு சாப்பாடா சாப்பிட்டு தொழுகையா? நீங்க சொல்லுங்க. சாப்பிட்டு தொழு. மார்க்க உணர்வே இல்லாம பேசுறாங்க. நீங்க சொல்லுங்க. நீங்க சாப்பிட்டு சொல்லுங்க. நீங்க தான் தொழுதாங்க. பாருங்க, 2 பக்கத்துல ஒருவர் சொல்றாரு தொழுகதான் முக்கியம், தொழுக மார்க்கம், தொழுதுட்டு சாப்பிடணும். அடுத்தவர் சொல்ற சாப்பாடு எடுத்துட்டு சொல்லணும். வெளியே போய் சொன்னா ஒருத்தர் சாப்பாட்டு ராமன் சொல்லுவாங்க, மற்றவர் பெரிய மார்க்கவாதின்னு சொல்லுவாங்க.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு உணவு வைக்கப்பட்டு விட்டார். அந்த நேரம் ஒரு 7 மணிக்கு தான் சாப்பிடுவான். சாப்பாடு வைக்கப்பட்டு சாப்பிட மட்டும் தயாராக இருக்கிறான். வாங்கி சொல்லிருச்சு சாப்பாடு அடிச்சு கொடுங்க. நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா நம்முடைய சமூகத்தில் ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? சாப்பாடு இருக்கு, தொழுகையா சாப்பாடுன்னு சொன்னா என்ன சொல்லுவாங்க? முதல்ல தொழுவோம், நிம்மதியா சாப்பிடுவோம். எப்படி சாப்பிடுவோம்? நிம்மதியா சாப்பிடுவோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சாப்பிட்டு விட்டு நிம்மதியாக தொழணும். நம்ம நினைக்கிற தொழுகிட்டு நிம்மதியா சாப்பிடுவோம். நமக்கு சாப்பாட்டுல தான் நிம்மதி, ரசூலுல்லாஹி தொழுகையில நிம்மதி. வித்தியாசம் இல்ல. தொழுகை எப்படியும் தொடராம் என்பதல்ல தொழுகை. அதுக்கு ஒரு முறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அழகான முறை. நம்ம விளங்குவதோடு இஸ்லாம் சொல்வதோடு, இஸ்லாம் சொல்வதில் தான் அறிவுபூர்வமான கருத்து. நல்ல சிந்தனை. சிங்கள மீடியம் படிச்சாங்க கை தூக்கு. சிங்கள மீடியம் சிங்கள மீடியம் படிக்கிறவங்க கையை தூக்குங்க. நல்ல தூக்குங்க, கை எப்படி தூக்குங்க? உங்களோட காசு கேட்க மாட்டேன், தூக்குங்க. ரைட் ரைட் விடுங்க. இங்கிலீஷ் மீடியம் அது தூக்குங்க. ரைட். மற்ற தமிழ் மீடியம் தான். நான் பேசுறது விளங்கலன்னு சொன்னா திரும்ப கேட்கிறேன் சபையில். ஏன்னா உங்களுக்கு தான் நிகழ்ச்சி, சரியா? நான் பேசுறது ஏதாவது விளங்கலை, நீங்க சொன்னது விளங்கலன்னு சொன்னா கையை தூக்குங்க. இப்படி கையை ரைஸ் பண்ணுங்க. தூக்கினா எனக்கு தெரியும் உங்கள்கிட்ட விளங்கலை அப்படின்னா நான் திரும்ப சொல்லுவேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் ஒரு நாள் பள்ளி வாசல்ல அப்படியே ஒரு மூலையில உட்கார்ந்து கொண்டிருந்தார். ஒரு சஹாபி வந்தார். பள்ளி வந்து அழகா உணவு செஞ்சு ரெட்டியா வந்து பள்ளிக்குள்ள வந்தார். வந்து அப்படியே தொழுதார். தொழுது முடிச்சு எழுப்பிட்டு போகும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை கூப்பிட்டாங்க. இது வாங்கப்பா. கூப்பிட்டு அழைச்சி சொன்னாங்க, நீங்க திரும்ப போய் தொடுங்க. ஏனென்றால் நீங்க தொடவே இல்லைன்னு சொன்னாங்க நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர் தொழுதால தொடலையா? தொடலையா? தொழுதார். ஆனா தொடர். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க போய் திரும்ப தொழுங்க. ஏனென்றால் நீங்க தொடவே இல்லை. இப்படி ரசூலுல்லாஹ் சொன்ன உடனே திரும்ப எப்படி தொழுதிப்பார்? யோசிச்சு பாருங்க. நான் ஏற்கனவே தொழுது தப்பா இருக்கும், இப்ப பெர்ஃபெக்ட் 100% அந்த மாதிரி தொடர் மட்டும் நினைச்சாரு. வந்து மறுபடி தக்கீர் கட்டி சும்மா பக்குவமா தொழுதார். தொழுது முடிச்சு எழுப்பிட்டு போற ரசூலுல்லாஹ் மறுபடி கொடுத்தாங்க. வாங்க சொல்லி இருந்து நீங்க எழுப்பி போய் திரும்ப தொடுங்க. ஏன்னா நீங்க தொடவே இல்லை. திரும்ப வந்தாரு. யோசிச்சு பாருங்க, 2வது தடவை ரசூலுல்லாஹ் அனுப்பினா 3வது தடவை எப்படி தொழுதிப்பாரு? அப்படி தொழுதாரு. எழுப்பிட்டு போனார். மெதுவா வாங்கன்னு கூப்பிட்டார் ரசூலுல்லாஹ். இருந்து அப்பா சொல்லி திரும்ப தொழுதாங்க. வந்து 3வது தடவை தொழுது போனாரா? 3வது தடவை தொழுதாரு. எழுப்பிட்டு போகும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க போய் தொழுங்க. ஏன்னா நீங்க தொழவே இல்லை. இவரும் பார்த்தாரு, இப்படியே நான் தொழ ரசூலுல்லாஹ் சொல்ல இப்படியே தொழுது கொண்டே இருக்கவாகும். அப்படியே ரசூலுல்லாஹ் கையை பிடிச்சி உட்கார்ந்தாரு. அல்லாஹ்வுடைய தூதரை எனக்கு எப்படி தொடரணும் சொல்லிட்டாங்க. எப்படி தொடரணும் சொல்லிட்டாங்க. எப்படி அதை படிச்சுட்டாங்க நபிகள் நாயகம் கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் தொடரும் என்று படிச்சுட்டாங்க. தொழுகை எத்தனையோ அவருடைய தொழுகையை ரசூலுல்லாஹ் தொழவே இல்லைன்னு சொன்னாங்க. நீ தொழுதது அவ்வளவு போதாது, உங்களுக்கு 50 மார்க்ஸ் 25 மார்க்ஸ், உங்களுக்கு தொழுகையே இல்லை, நம்பி போங்க திரும்ப தொழுங்கன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அப்படியே தர்காட்ட வந்து ரசூலுல்லாஹ் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு வந்தார் ரசூலுல்லாஹ். அப்படி பள்ளியில் ஒரு மூலையில் உட்கார்ந்து அந்த கையை கட்டி பார்த்துட்டு இருந்தாரு. அப்படி எல்லாருக்காகவே மறுபடி போய் தொழுங்க. ஏன்னா நீங்க அப்படி சொல்லக்கூடிய சூழல் இன்னைக்கு பள்ளி வாசல்கள்ல ஏராளம் பார்க்கறாங்க. வர்றாங்க, அப்படியே உள்ள செஞ்சாச்சு, அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டியாச்சு, பட்ட சுஜூது ருக்கு எல்லாம் சும்மா அந்த மின்னல் வேலைகள் சூழ்ச்சி ஒன் பண்ண அடிப்படைக்கு யாவருக்கு அப்படியே முடிஞ்சாச்சு. எழுதிட்டு ஓடு. ஒரு தொழுகைக்கு ஒரு முறையே கிடையாது. எப்படி ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்தார்கள் ஒரு அமைப்பு முறை ஒன்றுமே தெரியாது. சும்மா தொழுகை போலாம். ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி பள்ளிவாசல்ல இருக்கிறார். ஒரு மனுஷன் வந்து இப்படித்தான்
தொழுதார்கள் ருக்குஐயும் சுஜூதையும் நீ இப்பொழுது தொழுத மாதிரி இப்ப தொழுதாய இந்த முறையில உன் லைஃப் முழுக்க 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் உலகத்துல நீ தொழுது நீ மௌத்தாகிற நேரத்துல ரசூலுல்லாஹ் கொண்டு வந்த மார்க்கத்துல நீ மௌத்தாக மாட்டார். ஏன்? நீ தொழுதது தொழுகையே இல்லை. ஒரு தொழுகை இல்லாதவனுக்கு என்ன நிலையோ அந்த நிலை தான் அவனுக்கு ஏற்படும் என்று ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு எச்சரிக்கிறாங்க. ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அப்படிதான் அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க. எப்படி தொழுதாலும் பரவாயில்லை என்கிறது அந்த காலம். அப்படி அல்ல, எப்படி தொழுதார்களோ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் தொழணும். ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி. நான் எப்படி தொழுவதை நீங்க பார்த்தீங்களோ அப்படி தொழுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரு சஹாபி இருந்தாரு, அவருடைய பேர் வாயில் பின் ஹுஜர். பேரை ரிப்பீட் பண்ணுங்க. வாயில் பின் ஹுஜர். அவருடைய நாடு யமன் நாடு. எந்த நாடு? யமன் எங்க இருக்குது சொல்லுங்க. இது அரேபிய பெனின்சுலா. இதுல எங்க இருக்குது யமன்? மேலையா கிடையா? இடமா வலமா? எங்க இருக்குது? பாட்டம். அரேபிய தீபகற்பத்துடைய கீழே இருக்குது யமன் நாடு. மக்கா இருக்கிறீங்க, மதீனா இருக்கிறீங்க. மக்காவுக்கு மதீனா பக்கத்துல இருக்கு 500 கிலோமீட்டர். யமன் நாட்டுக்கு மதீனாக்கும் இடையே கிட்டத்தட்ட more than 1500 மைல்ஸ், 1500 மைல்களுக்கு மேல இருக்குது மக்கா மதீனாவுக்கும் யமன் நாட்டுக்கும் இடையே. அவ்வளவு பெரிய டிஸ்டன்ஸ், தூரம். யமன் நாட்டில இருந்து மதீனாவுக்கு வந்தது. இலங்கையுடைய கொழும்புக்கு கன்னியாகுமரியில் எத்தனை கிலோமீட்டர் கூடின? எத்தனை? ஒரு 500 போடலாமா? 600. குறுக்கால் இப்படி போனா 600, இப்படி போட்டா 400, 420 கிலோமீட்டர். 2000 கிலோமீட்டர் யமன் நாட்டில இருந்து மதீனாவுக்கு வந்தார். எதுக்கு வர்றார் தெரியுமா? குந்து கை அரமுக ஸலாத்தன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ் எப்படி தொழுதார்கள் என்று பார்ப்பதற்கு. ரமத்தான் சொன்னா இந்த முறைச்சி பார்க்கறதுன்னு சொல்ல அரபு கேசி அல்லது ஸ்டாட்னு சொல்லுவாங்க. முறைச்சி பார்க்கறது. நோம்பு காலத்துல அந்த பள்ளியில ஈஞ்ச மரம் கஞ்சி அதெல்லாம் வச்சு கட்லட் எல்லாம் வச்சுட்டு இந்த பாங்கி சொல்லதுக்கு 2 நிமிஷம் நிற்கும் போது சின்ன பிள்ளைகள் மோதி சாப்பிட எப்படி பார்ப்பாங்க? எப்படி? முறைச்சி பார்க்க. பாங்கே தெரியாத மாதிரி இருக்கிறார், இன்னும் பாங்க சொல்ல மாட்டாரா? அந்த முறைச்சி பார்ப்பாங்களே. இதுக்கு ரமக்கண்டு அரபுரை சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை எப்படி இருந்தது என்று இப்படி விழிச்சு பார்க்கலாம். அதுக்கு தான் வந்தார். எவ்வளவு தூரம் வந்தாரு? எத்தனை தூரம்? 1500 2000 கிலோமீட்டர் தூரம் வர்றாரு. எதுல வந்தாரு? ஃபர்ஸ்ட் கிளாஸா செகண்ட் கிளாஸா? எதுல வந்தாரு? ஒட்டகத்துல வந்தார். ஒட்டகத்துல எங்க வந்தாரு? காப்பர் போட்டா ஹைவேயா? எதுல வந்தாரு? பாலைவனத்துல வந்தார். டெசர்ட், பாலைவனம். வரும்போது இடையில கொஞ்சம் தாகம் இருக்குது. ஒரு மில்க் பேக்கெட், கொக்கோ கோலா, பெப்சி, ஸ்ப்ரைட் ஒன்று. ஒரு ஹோட்டல் கிடையாது, ஒரு கடை கிடையாது, மனுஷ சஞ்சாரம் கிடையாது, ஒன்றும் இல்லை. பாலைவன பயணம். ஒட்டகத்துல கொஞ்சம் காஞ்ச ரொட்டி, கொஞ்சம் தண்ணீர் எடுத்துக்கொள்வாங்க. அதான் பயணம். பாலைவன பயணம். மனித சஞ்சாரம் இல்லாத பகுதி, நீண்ட தூரம். மதீனாவுக்கு வர்றாரு. எதுக்கு வர்றாருன்னா ரசூலுல்லாஹ் நான் தொழுத மாதிரி தொழுங்கன்னு சொன்னாங்க. அது எப்படி தொழுதாங்க பார்க்கறதுக்கு வர்றாரு. வந்து ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகையை பார்த்து விட்டு அவர் அறிவிச்ச ஹதீஸ் தான் இன்றைக்கு நாங்கள் தொழுகையில அதிகமாக பின்பற்றுகிற செய்தி அவர் அறிவிச்சது. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி தொழுதாங்க என்று 1000க்கு மேல கிலோமீட்டர்கள் வந்து பார்த்து விட்டு ஒரு சஹாபிக்கு இன்னைக்கு சமூகத்துக்கு இந்த சமூகத்துக்கு அறிவிச்சாருன்னு சொன்ன, நாங்க என்னைக்காவது பள்ளி மௌலவிட்ட 1 கிலோமீட்டர் இருக்க வாக்கிங் டிஸ்டன்ஸ் நடந்து போய் மௌலவி எப்படி ரசூலுல்லாஹ் தொழுதாங்க ஒரு நாளைக்கு கேட்டிருப்போமா? கேட்டது. நான் மௌலவிட்ட போய் தொழுகை இப்படித்தான் ரசூலுல்லாஹ் தொழுதாங்க நான் கேள்விப்பட்டேன். தூங்க வாலிபர்களிடம் கேட்டு வயசாலியை விட்டுங்க. நான் போய் பள்ளி மௌலவி இடத்துல கேட்டேன் எப்படி தொழணும். மௌலவி சொன்னார். யாருமே இல்லையா?
யாருமே இல்லையா? இதுதான் நமக்கு சஹாபாக்கள் சமுதாயத்துக்குள்ள அந்த மாதிரி ஒரு சின்ன வயசு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர் சொல்றாரு, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலை தொழுவிப்பாங்க. நான் எல்லாம் பார்த்துக்கணும், எப்படி தொழுகிறாரு, எப்படி தக்பீர் கட்டுறாரு, எப்படி சுஜூதுக்கு போறாரு, என்ன ஓதுறாரு. ரசூலுல்லாஹ் அவங்களோட தாடி அசைது தக்பீர் கட்டின உடனே இன்னமும் ஃபாத்திஹா சூரத் ஓதுறதுக்கு முன்னாடி நம்ம தாடி அசைது என்ன ஓதுறீங்க, இப்படியெல்லாம் சஹாபாக்கள் கேட்பாங்க. ரசூலுல்லாஹ் எப்படி தொழுகிறாங்கன்றதெல்லாம் பார்த்துக்கொள்வாங்க. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுல இரவு நேரத்துல அவருடைய தொழுகை எப்படி இருக்கும் என்று பார்க்கறதுக்கு இவருக்கு ஆசை. இவருக்கு எத்தனை வயசு? 60. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு நேரத்துல தொழுக ராவு நேரத்துல தொழுவாங்க. சுஜூதுக்கு போகும்போது நான் குறுக்கால தான் படுத்துட்டேன். ஏன்? ரசூலுல்லாஹ் தொழ விடக்கூடாது. அதுக்கா? எதுக்கு? அதான் வீடு தூங்குறாரா குறுக்கே நான் படுத்துக்க நான் குறுக்கால படுத்துட்டேன். சுஜூதுக்கு போகும்போது என்ன காலை லேசா அப்படி சுரண்டிட்டோம். நான் காலை மடிச்சு கொண்டு ரசூலுல்லாஹ் சுஜூது செய்வாங்க. எழுதின உடனே மறுபடி காலை மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி வைஃப்